நம்ம எல்லார் வீட்டு மாடியிலயும் பாக்குற ஒரு பொதுவான விஷயம் தான் அந்த நீல நிற தண்ணி டேங்க் இல்லையா? பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எளிய தீர்வு மாதிரி அது தெரியலாம். ஆனா ஒரு 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய தலைவலியா, ஒரு பெரிய நிதி பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு தான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். உங்க வீட்டு தண்ணி டேங்க் அது வெறும் ஒரு பொருள் இல்ல, ஒருவேளை அது ஒரு டைம் பாம் மாதிரி இருக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் டைம் பாம். ஆமா, தண்ணி டேங்க் வாங்குறதுங்கிறது அப்போதைக்கு பண்ற ஒரு செலவு கிடையாது. அது ஒரு நீண்ட கால நிதி முடிவு. அடுத்த 20 வருஷத்துக்கு எது பெஸ்ட் சாய்ஸ்? நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம், ஆரம்பத்துல விலை கம்மியா இருக்கிறத வாங்கிடுவோம். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இந்த போட்டியில 2 போட்டியாளர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான, ரொம்ப காமனா நாம பாக்குற அந்த ஓவர் ஹெட் பிளாஸ்டிக் டேங்க். இன்னொரு பக்கம் ஒரு ஹெவி டியூட்டி சேலஞ்சர், பூமிக்கு அடியில கட்டுற அந்த கான்கிரீட் கோட்டை. இதுல யாரு ஜெயிக்க போறா? ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் பயன்படுத்துறதுனாலயே ஒன்னு சிறந்ததா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே, ரவுண்ட் 1 பாசி படலம். அதாவது நம்ம தண்ணியோட தரம். நம்ம எல்லாருக்கும் விருப்பை தர்ற அந்த பச்சை நிற வழுவழுப்பான பாசி இருக்கே, அது ஏன் வருது, அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்பவே சிம்பிள். பாசி வளரணும்னா அதுக்கு சூரிய ஒளி வேணும், அவ்வளோதான். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற 2 டேங்க்ல ஒன்னு சூரிய வெளிச்சத்தை உள்ள விடும், இன்னொன்னு அதை மொத்தமா பிளாக் பண்ணிடும். இதனால உங்க தண்ணியோட தரம் எப்படி மாறுதுன்னு இப்போ புரியும் பாருங்க. யோசிச்சு பாருங்க, இந்த பிளாஸ்டிக் டேங்க் நாள் முழுக்க சுள்ளுன்னு அடிக்கிற வெயில்ல தான் இருக்கு. ஆரம்பத்துல அதுல யூவி ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கும் தான். ஆனா நாளாக நாளாக என்ன ஆகும், அந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகி மெலிசாயிடும். அப்போ சூரிய ஒளி ஈஸியா உள்ள போக ஆரம்பிக்கும். இதுக்கு ரிசல்ட் என்ன? உங்க டேங்க் தண்ணி பாசி, பாக்டீரியா எல்லாம் வளர ஒரு சூப்பரான இடமா மாறிடும். தண்ணி பச்சை நிறத்துல வழுவழுன்னு ஆயிடும். ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம அண்டர் கிரவுண்ட் கான்கிரீட் டேங்க். அது பூமிக்கடியில ஆழமா புதைச்சிருக்கிறதுனால அங்க எப்பவுமே கும்முருட்டு தான். சூரிய வெளிச்சமே இல்லாத இடத்துல பாசி எப்படி வளரும்? வாய்ப்பே இல்ல. இதனால உங்க தண்ணீர் எப்பவுமே ஜில்லுன்னு சுத்தமா தெளிவா இருக்கும்.